Dear students, welcome to biology class. Today we will see about Unit 17, Reproduction in Plants and Animals. Okay, what is the meaning of reproduction? The production of offspring by a sexual or asexual process that is called reproduction. அதாவது reproductionங்கிறது என்னதுன்னா all living organisms have the ability to produce more of its own kinds by the process called reproduction. எல்லா லிவிங் ஆர்கனிசமும் தன்னோட ஓன் கைண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எபிலிட்டி இருக்கும். அதுதான் என்னதுன்னா reproduction. Okay. See the introduction. Living organisms cannot survive for an indefinite period on earth. ஸோ லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணுது, இன்டிஃபினிட் பீரியடில் லிவ் பண்ண முடியாது, ஒரு சர்டன் பீரியட் தான் லிவ் பண்ண முடியும் இல்லையா. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். ஓகே, வாட் இஸ் த ரீப்ரொடக்ஷன்? There is a defined reproduction means all living organism have the ability to produce more of its own kind by the process called reproduction. ஓகேவா. reproduction is the unfolding of life forms where new individual are formed. reproductionங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. கண்டிப்பாக என்னதுன்னா ஒரு நியூ இண்டிவிஜுவல் வரணும் அப்படின்னா என்னது, கண்டிப்பாக reproduction necessary. it ensure continuity and survival of the species. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உறுதியாக நமக்கு reproduction இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீசஸ் வந்து சர்வைவல் ஆக முடியும், கண்டினியூட்டி ஆக முடியும். ஓகேவா. இல்லைன்னா அந்த ஸ்பீசஸே என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் எஸ் செல்ஃப் பர்புடேஷன். செல்ஃப் பர்புடேஷன் அப்படிங்கிறதுனா சுய தன் சார்பு நிலை, அதாவது சுயமாக தன்னுடைய நிலையை வந்து நிலைப்படுத்திக்கிறது, தன்னுடைய ஸ்பீசஸை நிலைப்படுத்திக்கிறது தான் செல்ஃப் பர்புடேஷன். ஓகேவா. தன்னுடைய ஸ்பீசஸை அந்த இண்டிவிஜுவல் க்ரியேட் பண்ணுறதுனால, ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா சுயசார்பு தன்மை, அந்த சுயத்தன்மையை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிலைப்படுத்திக்கிறது தான் செல்ஃப் பர்புடேஷன். ஓகேவா. த ப்ராசஸ் the time required to reproduce also varies from organism to organism. இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் டிஃபர் ஆகும், டைம் பீரியட் வந்து டிஃபர் ஆகும். You may find great variation in period of reproduction in yeast, bacteria, rat, cow, elephant and humans. ஸோ இது இந்த ஆர்கனிசம் எல்லாத்துலேயுமே அந்த டைம் டியூரேஷன் வந்து என்னதுன்னா டிஃபர் ஃப்ரம் ஒன் அனிமல் டு அதர் அனிமல். ஓகேவா. In sexual reproduction, offsprings are produced by the union of male and female gametes. Sexual reproduction என்ன நடக்கும் அப்படின்னா யூனியன், தட் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். மேல் கேமெட்ஸ் என்ன இது உருவாக்கும் அப்படின்னா ஸ்போமை, அந்த ஃபீமேல் கேமெட்ஸ் என்ன இது பண்ணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுன்னா எக். ஓகேவா. மேல் ப்ரொடியூஸ் த ஸ்போம் அண்டு ஃபீமேல் ப்ரொடியூஸ் த எக். ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஃபியூஷன் ஆனால் தான், யூனியன் ஆனால் தான் என்னது அப்படின்னா ஒரு நியூ இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கண்டைன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் ஜீன்ஸ் present on the chromosomes which transmit the characteristic traits to the next generation. இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸில் என்ன இருக்குன்னா குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த குரோமோசோம்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் டிஎன்ஏ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம் அதனுடைய கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆகிறது தான் என்னது ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. தேர் ஆர் 3 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் நேம்லி. அதாவது பிளான்ட்ஸில் நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்குறோம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்கோட ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். Now see the plants reproduction only. Okay, there are 3 types of reproduction in plants, namely vegetative, asexual and sexual reproduction. What are they? 3 types of reproduction present in the plants. What are they? Vegetative, asexual and sexual reproduction. Okay, next see the vegetative reproduction only. In this type, new plantlets are formed from vegetative part, that is a somatic part, that is a body cell part. Okay, somatic cells, buds are organs of the plant.
வெஜிடேட்டிவ் பாட்டில் ஃபார்ம் ஆகிற ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்லெட்ஸ்க்கு பேர் என்னது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ். ஓகேவா? ஸோ the vegetative part, what are the vegetative part except flower, that other parts is a vegetative part. The vegetative part of the plant, root, stem, leaf or bud, இது எல்லாமே என்னது vegetative part. ஓகேவா? Get detached from the parent body and grows into an independent of plant. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பாடியிலேருந்து பேரண்ட் பாடியிலேருந்து, அதாவது பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு நியூ இண்டிவிஜுவல் நியூ பிளான்டாக வந்து க்ரோ ஆகிறது தான் இது வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன். ஓகேவா? அண்ட் தென் it has only mitotic division. Okay, what is the meaning of mitotic? Mitotic means one parent cells divide into two identical daughter cell, that is called mitotic cell division. Okay va? So parent cell divide ஆயிட்டு two identical daughter cells form பண்றது தான் என்னதுன்னா mitotic cell division. Okay va? Here no gamete fusion. இங்கே என்னதான் நடக்காது? No gamete fusion. Gamete வந்து fusion ஆகாது. And daughter plants are genetically similar to the parent plant. Daughter plants எப்படி இருக்கும்? Genetically similar. பேரண்ட் பிளான்ட் மாதிரியே என்ன இருக்கும்? ஜெனட்டிக்கலாக சிமிலராக இருக்கும். ஓகேவா? இப்போ குரோமோசோம் நம்பர் சேமாக இருக்கும், டிஎன்ஏ சேமாக இருக்கும். இது எல்லாமே என்னென்னா சிமிலராக இருக்கும் பேரண்ட் செல் மாதிரி. ஓகேவா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மே டேக் பிளேஸ் த்ரூ த டிஃப்ரெண்ட் வே. ஓகேவா? வாட் ஆர் தே? லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட், பல்பிள்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் தென் ஃபிஷன் அண்டு பல்டிங், ரீஜெனரேஷன். இது எல்லாம் என்னது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த பேஸ்ல எல்லாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் see the leaves. In bryophyllum, small plants grow at the leaf nodes. See the diagram. This is a bryophyllum plants. This is a leaf nodes, அதாவது லீஃபோட விளிம்பில் இருக்கக்கூடிய nodes. இது என்ன பண்ணும் அப்படின்னா number of nodes is present here, no? So favorable, when favorable condition, the nodes is detached from the parent plant and then grow the new plant. Okay, grow the new plant. இங்கே எந்த favorable condition வரும்போது இந்த நோட்ஸஸில் பேராக இருக்கிற ஸ்மால் லீஃப்லெட் மாதிரி இருக்கிற திங்ஸ் என்ன பண்ணணும்னா டிட்டாச் ஆகிட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா நியூ பிளான்டாக க்ரோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெம். In strawberry, aerial weak stems touch the ground and give off adventitious root and buds. What is the meaning of adventitious? What is the meaning of adventitious? Root means except root portionல ரைஸ் ஆகாமல் அதர் போர்ஷனில், அதாவது ரூட் போர்ஷன் ரைஸ் ஆகாமல் அதர் போர்ஷனில் ரைஸ் ஆகிற ரூட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா adventitious root. ஓகேவா? That is plant roots that form from any non-root tissue, that is called adventitious root. ஓகேவா? plant roots that form from any non-root tissue, that is called adventitious roots. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்ட்ராபெரியில் என்ன பண்ணோம்? ஏரியல் ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கும். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே பெண்ட் ஆகிட்டு லேண்டில் போயிட்டு விழும், லேண்டில் போயிட்டு படும், ரோஸ் பட்ஸை க்ரியேட் பண்ணும். வென் த கனெக்ஷன் வித் த பேரண்ட் பிளான்ட் இஸ் ப்ரோக்கன், அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த பேரண்ட் பிளான்ட்டை கூட ப்ரோக்கன் பண்ணிக்கும். த ஆஸ்பரிங் பிகம்ஸ் இண்டிபெண்ட். See the picture. See vegetative reproduction by plants. See, this is an aerial part of the stem. Here form a adventitious root, and then when favorable condition comes means detach the parent cell. The new plant grow separately, and then this is a parent plant. Okay va? Next, root. Tuberous roots, அதாவது கிழங்குலாம் உருவாக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரூட்ஸ் என்ன பண்ணணும்னா நியூ ப்ராபகேஷன் மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ஐஸ் பாட் மாதிரி இருக்கும், அதில் என்ன பண்ணணும்னா ப்ராபகேஷன் மூலியமாக என்ன பண்ணணும்னா நியூ பிளான்ட்டை க்ரோ பண்ணும். எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ் அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ. டியூபரஸ் ரூட் எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ் அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ. அஸ்பராகஸ் என்னென்னா தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேன் பி யூஸ்ட் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்.
அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய கிழங்கு மாதிரி இருக்கிற போர்ஷன் இருக்கக்கூடிய ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ பிளான்ட்டை க்ரோ பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பல்பிள்ஸ். இன் சம் பிளான்ஸ் த ஃப்ளவர்ஸ் பட்ஸ் மாடிஃபைட் இன்டு க்ளோப்ஸ். ஃப்ளாரோட பட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளாரோட பட் என்ன பண்ணுன்னா மாடிஃபைட் இன்டு க்ளோபஸ், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் சேஞ்ச் ஆகும். விச் ஆர் கால்ட் அஸ் பல்பிள்ஸ். அதுதான் என்னது அப்படின்னா பல்பிள்ஸ். புரியுதா? ஃப்ளாரோட பட்ஸ், அதாவது ஃப்ளாரோட முக்கு இருக்கு இல்லையா, அது என்னவா மாறும் அப்படின்னா க்ளோபஸாக மாறும். க்ளோபஸ்னால் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிற திங்ஸாக மாறும். அதுதான் என்னது அப்படின்னா பல்பிள்ஸ். எக்ஸாம்பிள், when these falls on the ground they grow into new plants. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஐ கேவ். ஓகேவா? சரி, நம்ம பூண்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதர் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன். Fragmentation. In filamentous algae, breaking of the filament into many fragments is called fragmentation. This is a 2-mark question. Bulbils 2-mark question. And then what are the vegetative process example? அதெல்லாம் 2-mark questionல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ different fragmentation. In filamentous algae, breaking of the filament into many fragments is called fragmentation. அதாவது filamentous algae, thallus like structure algae என்ன அப்படின்னா மெனி பிரேக்கிங் ஃபிலமெண்ட், நிறைய பிரேக்கிங் ஃபிலமெண்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகிட்டு நியூ இண்டிவிஜுவலாக நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். அதுதான் என்னதுன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேவிங், see the picture, each fragment having number of nucleus. At least one cell may give rise to a new filament of the algae by cell division. Example Spirogyra. ஓகேவா? எல்லாத்துலேயுமே எல்லா ஃப்ளமெண்ட்லேயும் கண்டிப்பாக அது ஒரு செல்லாவது இருக்கும். ஒரு ஃப்ளமெண்டில் ஒரு செல் இருக்கும். அதில் செல் இருந்துச்சுன்னா என்னது சரௌண்டிங்கில் சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணும், நியூ ஆல்கேவாக என்ன ஆகுது ப்ரொடியூஸ் ஆனது க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. See, next fission. In this type of parent cells divides into 2 daughter cells and each cell develops into new adult organism. Example amoeba. Fission. See, fission means parent cells divide into 2 daughter cells. That is called fission. Example amoeba. Okay, see the diagram. This is a parent cell. And then inside having nucleus, no, the nucleus elongated first, and then divided into two half. Another contraction of the cytoplasm also. Cytoplasm divided into 2, so form a one parent cell divided into 2 daughter cells. That is called fission. Okay, next budding. Formation of your daughter individual from a small projection. The bud arising on the parent body is called budding. How to define budding? Formation of a daughter individual from a small projection. எப்படி டாட்டர் பிளான்ட் வரும் அப்படின்னா ஸ்மால் ப்ரொஜெக்ஷனில் வர்றது தான் என்னதுன்னா பட்டிங். பட் அரைசிங் த பேரண்ட் பாடியிலேருந்து என்ன பட் வந்து அரைஸ் ஆகும். அதுலேருந்து என்னதுன்னா அந்த பட் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது டிட்டாச் ஆகிட்டு பேரண்ட்ஸ்லேருந்து பிளான்ல டிட்டாச் ஆகிட்டு நியூ பிளான்ட்டாக க்ரோ ஆகும். தட் இஸ் கால்டு பட்டிங். See the picture. This is an yeast cell, no? Here arise the budding, and then here arise the budding. See, new bud formed here. So several buds formed here. When favorable condition, the parent cell, the new buds all grow separately. Okay, next regeneration. The ability of the lost body parts of an individual organism to give rise to an whole new organism is called regeneration. Suppose தன்னோட பாடி பார்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணும், அந்த பாடி பார்ட்டை மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னா
ஓகேவா. ஸோ இப்போ ஹைட்ராலனா ஒரு பாடி பார்ட் உடஞ்சி நியூ பிளான்ட்டாக உருவாயிடுது அப்படின்னா அந்த உடஞ்ச பார்ட்டோட பேரண்ட் செல் என்ன பண்ணுன்னா அந்த உடஞ்ச பாட்டை மறுபடியும் என்ன பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். அதுதான் ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல் அப்படின்னு பேர். ஓகேவா. டிஃபைன் ரீஜெனரேஷன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் என்னதுன்னா ரீஜெனரேஷன். ஓகேவா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹைட்ரா அண்டு பிளனேரியா. ஓகேவா. இட் டேக்ஸ் பிளேஸ் த ஸ்பெஷலைஸ்ட் மாஸ் ஆஃப் செல். எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்டு பிளனேரியா. ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் ப்ரெசன்ட். அதுதான் என்னதுன்னா ரீஜெனரேட்டிவ் செல். அது மறுபடியும் அந்த செல்லை திரும்பவும் உருவாக்கிக்கும். ஓகேவா. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒன்லி see the vegetative reproduction. Now let us see the asexual reproduction. Another one type asexual. A means என்னது, without gamete formation, that is a asexual. ஓகேவா. Asexual reproduction, production of an asparix by a single parent without the formation and fusion of the gametes is called asexual reproduction. Okay, this is also 2 mark question. It involves only mitotic cell division and meiosis does not occur. So here also do the mitotic cell division only. Mitotic cell division only. So mitotic cell division நம்ம already சொல்லிருக்கோம். Parent cell divided into 2 produce the 2 daughter cell, that is called mitotic. ஓகேவா. ஸோ இங்கே மியோசிஸ் கிடையாது. ஆஸ்பிரிங்ஸ் produced by asexual reproduction are not only identical to parent but are also exact copies of their parent. இது வந்து ஐடென்டிக்கலாக மட்டும் இருக்கிறது இல்லை, எக்ஸாக்ட் பேரண்ட் காப்பீஸ். அதாவது ஜெராக்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இதுவும் இருக்கும். ஓகேவா. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன். எதில் தான் ஏசெக்சுவல் நடக்கும் அப்படின்னா ஸ்போரை ஃபார்ம் பண்ணுவது தான் ஸ்போர் formation. This is the most common method of asexual reproduction in fungi and bacteria. In which type of plants present this type of reproduction means fungi and bacteria. அதில் தான் இது நிறையா இருக்கும். ஓகேவா. And then during spore formation a structure called sporangium. இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகிற ஒரு ஸ்பெஷல் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் என்ன பேருனா ஸ்பெராஞ்சியம்னு பேர். டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃபங்கல் ஹைபே. ஃபங்கல் ஹைபேயில் இந்த மாதிரி இருக்கும். பாக்டீரியா ஆர் ஃபங்கல் ஹைபேயில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. இந்த ஹைபேங்கிறது ஃபங்கையோட உடல் பகுதி. அதில் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர், ஸ்பொராஞ்சியம். ஓகேவா. அண்ட் தென் இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே என்ன பண்ணுன்னா செவரல் நியூக்ளியஸ் உள்ள இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே செவரல் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சுற்றி என்ன பண்ணால் சைட்டோபிளாசம் இருக்கும். ஓகேவா. த நியூக்ளியஸ் டிவைட் செவரல் டைம்ஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியம் அண்ட் ஈச் நியூக்ளியஸ் வித் a small amount of cytoplasm develops into a spore. ஓகேவா. எல்லாம் உள்ளே இருக்கிறது ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும். அதில் ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே என்ன பண்ணும், இந்த ஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா. The spores are liberated and they develop into new hyphae after reaching the ground or substratum. ஸோ எப்போ வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அந்த டைமில் burst the sporangium and liberated the sporangium. Spores also exposed. Spores வந்து வெளில வரும். And then reaching the ground the new plant also grow. Okay va. See the diagram. This is a rhizoidal hyphae. This is a rhizoidal hyphae. This is sporangium. Inside having a lot of nucleus and the cytoplasm also. Here develop the spores, burst the spore and then spore fall down the ground and then new individual young mycelium grow. Okay va. Next, sexual reproduction. Sexual reproduction in plants. Okay. Sexual reproduction is the process in which two gametes, that is of male and female gametes, are fused to produce offspring of their own kind. The male and female gamete வந்து ஃபியூஷன் ஆகிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஓன் கைண்ட், அதே மாதிரி கைண்ட் ஆர்கானிசம் பேர் தான் அப்படின்னா இந்த நியூ ஆஸ்பிரிங்ஸ். ஓகேவா. That is called sexual reproduction. In such case, both sexes, male and female sex organ, are needed to produce
gametes. Compulsory want to need the male and female sex organs. Okay, you have already learned that the flower is a reproductive organ of a flowering plant. Okay, you know that one. Okay, 8th, 7th also you know that one, no? So, which is the reproductive organ? Flower is the reproductive organ of the flowering plant. பூக்கிற தாவரத்திலேயே எது வந்து reproductive organ na flower தான். Let us see the typical structure of the flower. Okay, see, to understand this further, we need to study the structure of a flower. Okay, parts of a typical flower. A flower is modified suit with limited growth to carry out the sexual reproduction. Flower is a modified suit with limited growth. Okay, so a flower consists of 4 holes borne on the thalamus. Thalamus means பூத்தலம் சொல்வாங்க இல்லையா? Thalamus means பூத்தலம். இல்லைன்னா வேறு அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா receptacle சொல்வாங்க. ஓகேவா? பூத்தலம் or receptacle பேரு. These holes are from outside. These holes are from outside having 4 parts having. எத்தனை parts இருக்கு அப்படின்னா first one calyx consists of sepals. Calyx otherwise known as sepals. Corolla otherwise known as petals. Androcium consisting of stamens. Gynocium or pistil consisting of a carpels. Okay, calyx or sepals, corolla or petals, androcium or stamens, gynocium or pistil or carpels. Okay, இந்த 4 parts இருக்கும் flower. Okay, flower பார்க்கலாம். See the flower. This is a pedicel. Pedicel என்னது? பூக்காம்பு இல்லையா? பூக்காம்பு. நெக்ஸ்ட் செப்பல். செப்பல்னா புள்ளிவட்டம் calyx. ரெசப்டக்கிள்னா இது பூத்தலம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா அதர் ஆர்கன்ஸ், அந்த ஃப்ளாரோட அதர் ஆர்கன்ஸ்லாம் என்ன பண்ண இங்கேருந்து தான் ரைஸ் ஆகும். ஓகேவா? receptacle. And then this is a corolla, colorless part. This is a corolla part. And then this pulley, this is yellow color carbon, this is androcium. Androcium, that is male part. Stamen. Okay, both are anther, filaments, both are stamen. And then this pulley, the green colored part, this pulley, this is a gynocium or pistil. What are the part present? The gynocium, ovary, here ovary, this is a style, and then here present a stigma. Okay, next see the parts one by one. Okay, see the 2 outermost holes, calyx and corolla, are non-essential or accessory holes. The 2 outermost layer, what are they? Calyx or corolla, calyx and corolla. This is a non-essential or accessory holes. இது வந்து என்னது? Helping only for the reproduction. Is not participate the reproduction. Okay, as they do not directly take part in the reproduction. The other 2 holes, androcium and gynocium, are known as the essential holes. Okay, and then who is the what are the essential part of the reproduction parts means what? Androcium and gynocium. And then what are the accessory parts? Accessory parts means calyx and corolla. Okay, or sepals and petals. Okay, because both take part directly in reproduction. Okay, next androcium. Androcium, it is a male part. Okay, androcium, the male part of the flower, is composed of stamens. Androcium is a male part of the plant, composed the stamens. எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டாமன் சொல்லுவாங்க. Each stamen consists of stalk called the flamen and a small back-like structure called anther at the tip. The stalk-like structure named flamen, and then back-like, a small back-like structure is a anther. Okay, tipல இருக்கும். anther எங்க இருக்கும் அப்படின்னா tipல இருக்கும். And next, the pollen grains are produced in the anther within the pollen sac. இங்கே இந்த pollen grains என்ன பண்ணும்? the pollen grains are produced in the anther within the pollen sac. அந்த anther எங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா pollen sac அப்படின்ற ஒரு இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? see the diagram. This is a diagram. So first one, this is a male part of the flower. This flamen, the stalk-like structure, flamen. Here present, this is a sac, pollen sac, and then here present a anthers. Okay, this fully stamen. Okay.
Okay va? See, next, pollen grains. Pollen grains are usually spherical in shape. It has two-layered wall. The hard outer layer is known as axon. See, this is a two-layer wall. Pollen grains present a two-layer. Outer layer, axon. This is a hard portion. And then inner thin layer, that is a intine. Okay, va? In the outer layer present germ pore. Germ pore means hole-like structure present. Okay, va? So two types of present in the pollen grain. What are they? Vegetative cells and then generative nucleus. This generative nucleus produce the gametes, two gametes. Okay, va? See the explanation. Pollen grains are usually spherical in shape. It has two layers wall. The hard outer layer is known as axon. And then it has a prominent aperture called germ pore. அங்கே ஒரு ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னதுன்னா germ pore. The inner thin layer is known as intine. It is a thin and continuous layer made up of cellulose and pectin. இந்த thin layer எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னா cellulose and pectinனால ஆக்கப்பட்டிருக்கும். Mature pollen grains contain two cells. அதாவது மெச்சூரான pollen grains having two cells. What are they? Vegetative and generative. Vegetative cells contains a large nucleus. The generative cell divides mitotically to form two male gametes. Vegetative cell contain a large nucleus. Vegetative cell பெரிய nucleus இருக்கும். And then generative cell divides mitotically. Generative cell divides mitotically form two male gametes. Okay va? So next, gynosium. Gynosium is a female part of the flower. Gynosium is the female part of the flower and is made up of carpels. இது என்ன, அது இலவல் ஆக்கப்பட்டிருக்கு, அதை என்ன சொல்லுவாங்க, கார்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. So it is a female part of the flower. It has three parts. It has three parts. What are they? Ovary, style, stigma. Ovary, style, stigma. See the picture. This is the gynosium of female flower. Okay va? This is a female gametes. Inside having female gametes. This is ovary, and then the female gametes here. The here present ovules. Ovary inside present ovules, and then this is style, and then this is stigma. Okay va? And then so today நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, all living organisms have the ability to produce more of its own kind by the process is called reproduction. Okay va? There are three types of reproduction in plants. Okay va? Vegetative, asexual and sexual. Okay va? And then vegetative means new plantlets are formed from vegetative cell. Buds or other type of produce the plant, that is called vegetative. Okay va? So different type of vegetative reproduction present. There is leaf vegetative, stem, and then root, bulbous, fragmentation, fission, budding, regeneration. Okay va? Next, asexual reproduction. Okay va? Production of an offspring by a single parent without the formation and fusion of gametes is called asexual reproduction. Okay va? And then asexual reproduction occurs by spore formation. During spore formation, a structure is called sporangium. Okay va? And then sexual reproduction. Sexual reproduction is the process in which two gametes, that is male and female gametes, are used to produce offspring of their own kind. That is called sexual reproduction. Okay va? So flowering plant flower is a reproductive organ. Flowering plant flower is a reproductive organ. Okay va? So அதனால இந்த ஃப்ளாரோட டைப் இது ஓவரால் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் இல்லையா. ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ளார்? calyx, corolla, androsium, gynosium. Okay va? Calyx is outermost layer and corolla is a colorful layer, and then androsium, male part of the flower, gynosium is a female part of the flower. Okay va? And then
calyx and corollas are accessory holes. And then androsium and gynoecium is a essential holes. Okay, va? Androsium is a female part. Sorry, androsium is a male part. And then it's present in a anther. Okay, va? And then pollen grains having a spherical like structure, outer layer exine and then inner layer intine. Okay, va? Outer layer present a germ fold. Okay, va? Two types of mature pollen grains contain two types of cell. What are they? Vegetative and generative. Vegetative contains a large nucleus and the generative mitotically divided and the two male gametes produced. Okay, va? Next, gynoecium. Gynoecium is the female part of the flower. Okay, va? It's made up of carpels. It has three parts. What are they? Ovary, style, stigma. Okay. The ovary contain the ovules. Okay, student, this video is over. Thank you, children.